சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக்கல் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் ஆனது ஒன்று சைன் பண்ணப்பட்டுருந்துச்சு. இது பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் நடுவில் பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கும் பாகிஸ்தானோட பாதுகாப்பில் சவுதி அரேபியா அடுத்த கட்டமாக சில நிகழ்வுகளை நடத்துறதுக்கும் முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக அமைஞ்சது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா துருக்கி உள்ளே வந்திருக்காங்க. துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இந்த மூணு தரப்பும் சேர்ந்து மெக்கா அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதன் மூலயமா நாட்டோவோட ஆர்டிகிள் 5 கொடுக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி, கலெக்டிவ் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டா அது மற்றைய நாடுகளின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தான் கருதப்படும். அப்போ மற்றவங்களும் சண்டைக்கு போகணும். அதே ஒரு ஸ்டைலில் இந்த ஒரு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கிறதா சமீபத்தில் ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது என்ன அக்ரிமெண்ட், ஏன்னா இதை பற்றி நிறைய ஃபேக்கான விஷயங்களும் வெளியில் வந்துட்டுருக்கு. அது நாட்டோ ஸ்டைல்னு சொல்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இல்லை அது நாட்டோ ஸ்டைல்லாம் கிடையாது, இந்த 3 நாடுகளுக்கான ஒரு பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி பேசிட்டு இது இந்தியாவுக்கு எந்த விதத்தில் பிரச்சனை கொடுக்க போகுது, அப்படி இல்லைனா துருக்கி இதில் உள்ளே வந்திருக்காங்கன்னா இதில் பிளானிங் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றினது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களாக்கே தம்பிக்ஷானும் டிபி ட்ரெண்டிங்ஸ். 3 பிக் பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக சொன்னோன்னா இந்த இஸ்லாமிக் நாடுகளில் இப்போதைக்கு ஆயுதங்கள் ரீதியாக பவர்ஃபுல்லாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் மட்டும்தான். அதுவும் பாகிஸ்தான் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா, அந்த நியூக்ளியர் வெப்பன் அந்த ஒரு கேட்டகரி, அணு ஆயுதம் அல்லாத பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுகளில் சவுதி அரேபியாவை விட வீக்கரான ஒரு நாடாக தான் கருதப்படும். துருக்கிக்கு பின்னாடி தான் அவங்க வருவாங்க. ஆனால் அணு ஆயுதம்னு சொல்லக்கூடிய ஒரு சுப்ரீம் வெப்பன் இருக்கிறதுனால இந்த நாடுகளில் பவர்ஃபுல்லான ஒரு நாடாக பாகிஸ்தான் உருவாயிருக்கு. இப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பின்னாடியும் அந்த தனிப்பட்ட பிரச்சனைகளும் தன்னோட வியாபாரத்துக்காகவும் சில காரணங்கள் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா இந்த 3 நாடுகளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமை ஒருத்தங்க கிட்ட இருக்கிறது இன்னொருத்தவங்க கிட்ட இல்லை. அப்படி என்ன இல்லை அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி பார்ப்போம். அப்போதான் இந்த அக்ரிமெண்ட் எந்த அளவுக்கு இவங்களுக்கு தேவைன்றது நமக்கு புரியும். இதற்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த ஒரு மெகா அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக்கல் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடிய SMDA பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் ஒப்பந்தமாக கையெழுத்தானது. இதன் மூலயமா பாகிஸ்தானுக்கு தேவையான பண உதவியை சவுதி அரேபியாவும், சவுதி அரேபியாவுக்கு தேவையான ஆயுத உதவி மற்றும் இராணுவ வீரர்களோட உதவியை பாகிஸ்தானும் கொடுக்கறது இந்த ஒப்பந்தத்தோட ஒரு முக்கியமான சாராம்சமாக இருந்துச்சு. இப்போ அதோட நீட்சியாக இந்த அக்ரிமெண்ட்குள்ளே துருக்கியும் வந்திருக்காங்க. மெக்கா அக்ரிமெண்ட்னு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மெக்கா நகரத்தில் வச்சு இந்த ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு. இது எப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், MJDA அழைக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். முதல்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இது நாட்டோ ஸ்டைலில் ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்குதா? ஏன்னா நாட்டோட ஆர்டிகல் 5ன்றது ஒரு மெம்பரின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல், ஒரு ஆர்ம்டு அட்டாக் அத்தனை நாடுகளுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக பார்க்கப்படும். அந்த மாதிரி இதில் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா பார்த்தோன்னா, அப்படி எந்த விதத்திலையும் இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டில் ஒரு நாட்டின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலுக்கு மற்ற நாடுகளும் சண்டைக்கு வரணும்னு எந்த இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ணலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கமும் சவுதி அரேபியா சார்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமாக பண உதவிகளோ ஆயுத உதவிகளோ இல்லை நேரடியாக படை வீரர்களை அனுப்புறது, இந்த மாதிரியான உதவிகள் சூழலுக்கு ஏற்ப முடிவு பண்ணப்படும்ன்றது தான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல சரி ஓகே, இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ல நேரடியாக வீரர்களை அனுப்புவாங்கன்றது தெரியுது. ஆனால் அது சூழலுக்கு ஏற்ப முடிவு பண்ணப்படும்ன்றப்போ இது எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வருது. ஆனால் இவங்க வீரர்களை அனுப்பலனாலும் ஆயுத உதவிகள் கொடுக்குறப்பவே அது பாதிக்கப்பட்ட நாடுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதில் சவுதி அரேபியா எடுக்கக்கூடிய முடிவுகளை விட துருக்கியோட முடிவு ரொம்ப முக்கியமாக கருதப்படும். காரணம், ஆல்ரெடி அவங்க 2 பேருக்கும் நடுவில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அந்த ஆயுத பரிமாற்றங்களும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் என்ன விதத்தில் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை இந்த ஒரு அக்ரிமெண்ட் மூலயமா முடிவு பண்ண முடியும். இப்போ நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல, எந்தெந்த நாடுகள் எந்தெந்த தேவை ஏற்படுது, அந்த நாடுகள் கிட்ட ஒரு நாடு கிட்ட இருக்கிறது இன்னொரு நாடு கிட்ட இருக்காது. அதையும் நம்ம இதில் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்குறப்போ இதற்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். இது டிஃபென்ஸ்க்கானது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி இந்த நாடுகளோட ஒட்டுமொத்த பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்புன்னு. இப்போது சவுதி அரேபியாவை ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். சவுதி அரேபியா கிட்ட இருக்கக்கூடிய பணம் உலகத்தில் மற்ற நாடுகள் கிட்ட இல்லாத அளவுக்கு அவங்களால உருவாக்க முடியும். பெட்ரோ டாலரை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை பயன்படுத்தி உலகத்தோட ஒரு சக்தி வாய்ந்த பணக்கார நாடாக சவுதி அரேபியா உருவாக முடியும். இன்னைக்கு அந்த நிலைமையில தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனால்
அந்த நாட்டுக்கு செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா இஸ்ரேல், இந்த பக்கம் பார்த்தா ஈரான். சரி, எண்ணெயை வந்து ஃப்ரீயாக அனுப்பலான்னு பார்த்தா ஹவுதிஸ் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்று. பணம் இருக்குது, பாதுகாப்பு இல்லை. இன்னொரு பக்கம் துருக்கியை பார்த்தோன்னா, துருக்கி கிட்ட ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குது. ட்ரோன் டெக்னாலஜி, கான் 5th Gen ஃபைட்டர் ஜெட்கான டெக்னாலஜி, நாட்டோவில் அவங்களோட பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஸ்டாண்டிங் ஆர்மியை வச்சிருக்கக்கூடிய நாடு துருக்கி. அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, ஆனால் பணம் கிடையாது. அப்படியே பாகிஸ்தான் பக்கம் வந்தனா பணமும் கிடையாது, டெக்னாலஜியும் கிடையாது, ஆனால் அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. அப்போது சவுதி அரேபியா கிட்ட இருக்கிறது துருக்கி கிட்ட இல்லை, துருக்கி கிட்ட இருக்கிறது பாகிஸ்தான் கிட்ட இல்லை, பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறது சவுதி அரேபியா கிட்ட இல்லை. இப்போ இந்த 3 நாடுகளும் ஒன்றா சேர்றப்போ இவங்களோட ரிசோர்ஸஸை ஷேர் பண்ண முடியும். தெளிவாக புரியுதா? சவுதி அரேபியாவுக்கு செக்யூரிட்டி தேவை. அப்போது பாகிஸ்தான் தன்னோட நியூக்ளியர் அம்பர்லாவுக்கு கீழே சவுதி அரேபியாவை கொண்டு வர முடியும். சவுதிக்கு தேவையான இராணுவ வீரர்களை அனுப்ப முடியும். இப்போது சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு தேவையான பண உதவிகளை கொடுக்க முடியும். IMFல பெயில் அவுட் பண்ணுறதுக்கு உதவிகள் பண்ண முடியும். டைரெக்டாக கேஷை உள்ளே அனுப்ப முடியும். டைரெக்டாக க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையும் அனுப்ப முடியும். இப்போ 2 பேருக்கும் எல்லாம் கிடச்சிருதா? இப்போ அப்படியே துருக்கி பக்கம் போனோன்னா, துருக்கிக்கு டெக்னாலஜி இருக்குது, ஆனால் பணம் இல்லை. அவங்க பணம் வாங்கினாலும் அவங்கள ஒரு ஹப்பாக மாற்றணும்னா அந்த நாட்டுக்கு ஒரு கஸ்டமர் வேணும். இப்போ துருக்கியோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா, என்கிட்ட எல்லா டெக்னாலஜி இருக்குது, ஆனால் அந்த டெக்னாலஜி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பணம் தேவைப்பட்டாலும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை நான் விற்கிறதுக்கு ஒரு கஸ்டமர் இல்லை. அப்போது சவுதி அரேபியா என்னோட ஃபினான்ஸ் எய்டுக்கு என்னால் பயன்படுத்த முடியும். சவுதி அரேபியா கிட்டேருந்து பணத்தை வாங்கி ஏன் நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்தி அதை பாகிஸ்தானுக்கு விற்க முடியும். அப்போது என்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை இன்னும் அதிகப்படுத்தி என்ன ஒரு வியாபாரத்துக்கான ஒரு ஹப்பா, வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் மற்றும் எக்ஸ்போர்ட்கான ஒரு ஹப்பா மாற்ற முடியுன்றது இந்த இடத்துல துருக்கியோட திட்டம். ஸோ இதை நல்லா நீங்கள் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும். இது பாதுகாப்புக்கானது மட்டும் கிடையாது, வியாபார வளர்த்தி எல்லாத்துக்குமே. அதாவது என்கிட்ட ஒன்று இருக்குது, உங்ககிட்ட அது இல்லை, நான் இதை தரேன், என்கிட்ட இல்லாததை நீ கூடன்னு சொல்லி இந்த 3 நாடுகள்னாலையும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ இதில் நாட்டோ ஸ்டைல் செக்யூரிட்டி கேரண்டி எந்த இடத்துலையும் ப்ராமிஸ் பண்ணப்படலை. இப்போ இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோவில் சொன்னோம்னா, நாட்டோட ஆர்டிகல் 5 சொல்கிறது எந்த ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அத்தனை நாடுகளும் போகணுன்றது தான். இப்போது நாளைக்கே வந்து பாகிஸ்தான் மேலே இந்தியா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு வைங்க, துருக்கி டேரெக்டாக இன்வால்வ் ஆவாங்க, அதில் டவுட்டே வேண்டாம். பைரக்தார் ட்ரோன்கள்ல இருந்து இன்னும் சில வெப்பன்ஸ் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சவுதி அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. பணம்லாம் கொடுக்க மாட்டேன், வேணா க்ரூட் ஆயில் எடுத்துக்கோ, உனக்கு வந்து அன்இன்டரப்டட் ஃபியூவல் சப்ளை என்னால் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம், விஷன் 2030 மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களில் இந்தியாவும் சவுதி அரேபியாவும் கையெழுத்து போட்டிருக்காங்க. 50 பில்லியனுக்கும் அதிகமான வர்த்தகம் நடக்கக்கூடிய அந்த 2 நாடுகளாக நட்பு நாடுகளாக இருந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல லிமிடெட் ரெஸ்பான்ஸை தாண்டி இந்த இடத்துல சவுதினால் எதுவும் பெருசாக எடுக்க முடியாது. ஆனால் பணத்தை இங்கேருந்து வாங்கிட்டு துருக்கி கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வாங்கக்கூடிய வேலைகளில் இது பாகிஸ்தானுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக மாறும். ஸோ சிம்பிள் லைனில் சொல்லணும்னா, இந்தியாவுக்கு இந்த ஒரு அலையன்ஸ் கண்டிப்பாக பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்லிலாம் நான் சொல்லவே மாட்டேன். இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டதுக்கு பின்னாடி இந்தியாவோட சில நகர்வுகளும் இருக்குன்னு சொன்னால் எத்தனை பேர்னால அதை ஏற்றுக்க முடியல, எத்தனை பேர்னால அதை நம்ப முடியுன்றது எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி நம்மளோட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. காரணம், நம்ம வரலாறுகளிலிருந்து கற்றுட்டு இருக்கக்கூடிய சில பாடங்கள் தான். இதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோன்னா சுந்தர்ஜி டாக்டர்னு சொல்லுவாங்க. இதன்படி 1980களிலிருந்து 2004 வரைக்கும்னு நினைக்கிறேன், நம்மளோட படைகளில் நம்ம மூவ் பண்ணால் அதற்குன்னு சொல்லி சில குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் ஆனது இருந்துச்சு. அதோட ஒரு பகுதியாக 7 டிஃபென்சிவ் ஹோல்டிங் காப்ஸை உருவாக்கி அவங்கள பாகிஸ்தான் பார்டரில் டெப்ளாய் பண்ணிட்டு அதற்கு அடுத்தபடியாக ஸ்ட்ரைக் காப்ஸை உருவாக்கி ஃபோர்ஸஸை மொபிலைசேஷன் பண்ணணும் தான். அதாவது பாகிஸ்தானோட எல்லை பகுதிகளில் குறிப்பிட்ட அளவு வீரர்கள் எந்நேரமும் வந்து ரிசர்வ் ஃபோர்ஸஸில் ரெடியாக இருக்கணும், இல்லை அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட படை வீரர்கள் எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போ, ஹெவி மொபிலைசேஷன் தேவைப்படுறப்போ இன்னும் ரிசர்வ் வீரர்களை உள்ளே இறக்கி பெரிய ஒரு படையோடு ஸ்ட்ரைக் பண்ணுன்றது தான் இந்த ஒரு டாக்டரினோட ஒரு முக்கியமான நோக்கம். ஆனால் 2001 பார்லிமெண்ட் அட்டாக் நடக்குது. இந்த 2001 பார்லிமெண்ட் அட்டாக் நடந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷனை லான்ச் பண்ணுறோம், ஆப்ரேஷன் பராக்ரம். ஆனால் பல லட்சம் வீரர்களை உள்ளடக்கி இந்த ஒரு ஆப்ரேஷனில் இந்தியாவுக்கு வந்து சொல்லிக்கிற அளவு வெற்றிகள் கிடைச்சதான்னு பார்த்தோன்னா கிடையாது. ஏன்னா ஒரு மாதத்துக்கும் அதிகமாக நம்ம டிலே பண்ணிட்டோம். படைகளை வந்து, அதாவது 1971 யுத்தத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவு ட்ரூப் டெப்ளாய்மெண்ட், பெரிய அளவில் படைகளை திரட்டணுன்றப்போ இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய சிக்கலை கொடுத்தது. பெரிய சிக்கல்ன்றதை விட நம்ம கொடுத்த அந்த ஒரு 1.5 மாதம் டைமில் பாகிஸ்தான் அவங்களோட எல்லையை ஒட்டிய பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு
மிசைல்ஸை குவிக்க ஆரம்பிச்சாங்க. நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸை 2 நாடுகளும் எல்லை பகுதிகளில் குவிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது மிகப்பெரிய கிரிட்டிசிசம்குள்ளே உள்ளாகுது. நீங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு அஃபென்சிவ் லான்ச் பண்ண வேண்டிய ஒரு வேலையில் இந்த மாதிரி மாச கணக்கில் நீங்கள் வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. பில்டப்னா ராணுவத்தை பில்டப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் ஈடுபட்டிருக்கப்போ எப்படி இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு அஃபென்சிவாக இருக்கும்? உங்களோட எதிரிக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறோன்றத ஊர் முழுக்க காமிச்சிட்டு பண்ணுறப்போ எப்படி இதன் மூலயமா வெற்றிகள் வரப்படும்னு, எப்படி இதனால் உங்களோட ராணுவத்தை சிறப்பாக செயல்பட வைக்க முடியும்னு விமர்சனங்கள் வருது. இதற்கப்புறமா தான் இந்தியா அன்அஃபிஷியலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் தான் கோல்ட் ஸ்டார்ட். இந்த கோல்டு ஸ்டார்ட்டை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கடைசியில் இதை பற்றி ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். இந்த கோல்டு ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜியின் மூலயமா இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ், இன்டகிரேட்டட் கமாண்ட் யூனிட்ஸ்ன்றதை உருவாக்கி ஒரு உத்தரவு வருது. இப்போ ஏதோ ஒரு தாக்குதல் நடந்துருச்சுப்பா, இந்தியாவுக்கு எதிராக ஏதோ ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் பேக்டு டெரரிஸ்ட் குரூப் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்போ தலைமையிலிருந்து உத்தரவு சரி ஓகே நீங்கள் போகலாம், நீங்கள் உங்களுக்கான மிஷனை பிளான் பண்ணலாம், எங்களுக்கு தேவை ரிசல்ட், இப்படி ஒரு உத்தரவு வந்ததுக்கப்புறமா 24 72 மணி நேரத்துக்குள்ள அந்த மொத்த மிஷனையும் நீங்கள் முடிச்சிருக்கணும். இவங்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, சில வீரர்கள் டாக்டிக்கல் குரூப்ஸாக அவங்கள பிரித்து கிட்டத்தட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோட ஒரு கான்செப்ட் தான். எல்லையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர்கள் 30 கிலோமீட்டர்கள் வரைக்கும் ஊடுருவி போய் அந்த இடத்துல இவங்களோட மிஷனை முடிக்கணும். இப்படி முடிக்கிறது மூலயமா ஒருவேளை ஃபியூச்சரில் இப்போது துருக்கி பைரக்தார் ட்ரோன்கள்லாம் அவங்க லான்ச் பண்ணால் எல்லையிலேருந்து இந்த ஒரு ரேடியஸ்குள்ளே தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. அப்படி அவங்க லான்ச் பண்ணணும்னா அதற்கான இடத்தையும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது. அண்ட் பாகிஸ்தானுக்கு இந்தியா எல்லா டைம்லையும் அமைதியாக இருக்காதுன்றதை காமிக்கிறதுக்காக ஒரு லிமிட்டட் ரெஸ்பான்ஸை கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இந்த கோல்டு ஸ்டார்ட் பார்க்கப்பட்டு இருக்கு. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கோல்டு ஸ்டார்ட் எப்போ வேணும்னாலும், அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸை இந்தியா பண்ண ஆரம்பிச்சப்பவே பாகிஸ்தானுக்கு தெளிவாக ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்டுருச்சு. நம்ம இதுக்கப்புறமே இவங்களை சீண்ட முடியாது, சீண்டுனா நமக்கே தெரியாமல் உள்ள வந்து அவமானப்படுத்திட்டு போயிடுறாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் இந்தியன் மீடியாவில் பேசப்பட்டதை விட வேர்ல்டு லெவலில் பெரிய அளவு பேசப்பட்டுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அக்யூரசியோட அந்த மிஷனை முடிச்சிருந்தாங்க. நம்ம அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் பாகிஸ்தானுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்றதே தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்தியா கிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கு எதிராக ரொம்ப பெரிய ஒரு அலைன்ஸை உருவாக்கணுன்ற அந்த பாகிஸ்தானோட திட்டத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு வெளிப்பாடாகவும் இந்த ஒரு அக்ரிமெண்ட் ஆனது பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இதில் ரியாக்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜிகள் மாறுதுன்றது, அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியாகவும் இந்த மாதிரி சில அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இந்தியா எடுத்திருக்கக்கூடிய சில முடிவுகளும் இதற்கு காரணமாக மாறி இருக்கு. அண்ட் இந்தியா இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரீசன் என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் கிடையாது. இப்போ பாகிஸ்தான் இருக்காங்கன்னா அவங்க நீ என்ன வேணாலும் பண்ணாலும் நான் உனக்கு பின்னாடி நிற்பேன்னு சொல்கிறதுக்கு 2 நாடுகள் இருக்காங்க. ஒன்று துருக்கி, இன்னொன்று சைனா. இந்தியாவுக்கு அந்த மாதிரி எந்த விதமான நாடுகளும் கிடையாது. ஏன்னா நம்ம சைடு எடுக்கல. ஒன்று நம்ம அமெரிக்கா பக்கம் நிற்கணும்னா அமெரிக்காவை நம்ப முடியாது, ரஷ்யா பக்கம் நிற்கணும்னா ரஷ்யாவை நம்பியே நம்மளோட பொருளாதாரத்தையும் நம்மளால் கொண்டு போக முடியாது. சீனா கூட நிற்கணும்னா அதை நம்புறது கிட்டத்தட்ட ஒரு மலை உச்சியில் நின்று நம்மளே கீழே எந்த விதமான சேஃப்டி இல்லாமல் கீழே விழுற மாதிரி தான். அப்படி இருக்கப்போ எந்த சைடும் நம்ம எடுக்காமல் நான் ஒரு தனி நாடாக என்னால் வல்லரசாக முடியும்னு ஒரு நோக்கத்தில் போயிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி பல எதிர்ப்புகளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நமக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு அலையன்ஸ் இல்லை. நிறைய பேர் வந்து இந்த உண்மையை வந்து ஏற்றுக்க மறுப்பீங்க. நமக்கு வந்து ரஷ்யாவோட பேக்கப் இருக்குது, நமக்கு வந்து இன்னும் சில நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தோட பேக்கப்லாம் இருக்குன்னு. எல்லாருமே உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை அணுகுவாங்க. ஆனால் நம்மளோட பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா, நம்ம இன்னமும் யாரோட சைடும் நிற்கல. இந்த இந்தியாவுக்குள்ளே இன்ஸ்டெபிலிட்டியை உருவாக்குறதுக்கு ஏகப்பட்ட குரூப்புகள் முயல்வாங்க. இன்னும் நிறைய இடத்துலலாம் பார்த்தோம்னா எப்படியாச்சும் இந்த இடத்துல சில பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு அமெரிக்காக்காரனும் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா நமக்கு எதிரான அந்த ஒரு பில்லை பாஸ் பண்ணுறது, இந்தியா வந்து யாரோட பக்கமும், அதாவது அவங்க பக்கம் நிற்கலன்றதுக்காக இங்கே பல குழப்பங்களை உருவாக்குறது, இந்த மாதிரி பல சம்பவங்களை அவங்க பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்மளோட ப்ளஸ்ஸாக இருக்கிறத நம்ம மைனஸாக மாற்றுற அளவுக்கு, இல்லை நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்குற அளவுக்கு நம்மளோட கவர்மெண்ட் விட்டுறக்கூடாது. இது மட்டும்தான் என்னோட ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோட சேர்த்து, இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டோடு சேர்த்து இந்த விஷயத்தை சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினச்சேன். கரெக்டாக கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் இருங்க. அந்த கோல்டு ஸ்டார்ட் பற்றி ஒன்று சொன்னால, இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் நடுவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். கோல்டு ஸ்டார்ட் பற்றி ஒன்று சொல்கிறேன்னு. ஒன்றும் இல்லை, இப்போ வரைக்கும் இது அன்அஃபிஷியல். இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக இப்படி ஒரு விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ரீசன் என்ன தெரியுமா? அமெரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து இதுக்கு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டுமே வந்து நியூக்ளியர் பவர் கண்ட்ரிஸ், இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி. பாகிஸ்தான் கிட்டே நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, இந்தியா கிட்டே நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. அப்போ லிமிடெட் ஸ்ட்ரைக்குன்ற ஒரு ஆப்ஷனை இந்த இடத்துல வைக்க முடியாது. நீங்கள் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது நியூக்ளியர் வாரில் முடிஞ்சிடும். அப்படி இருக்கப்போ எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண முடியும்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து பெருசாக இதை டிஸ்க்ளோஸ் பண்ணலை. இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு அன்அஃபிஷியலான டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியாக தான் இது பார்க்கப்பட்டு இருக்கு. ஆனால் அந்த அன்அஃபிஷியலான ஸ்ட்ராட்டஜின் கீழ் நிறைய மிஷன்ஸையும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ
இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன்று, பாகிஸ்தானோட இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கான ஒரு தெளிவான மெசேஜ். நம்ம இந்தியா எல்லா நாடுகளிலும் நட்போட இருக்காங்கன்றதுக்காக எல்லாரையும் நம்ம நம்பிட முடியாது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்தியா மேபி ஒரு ட்ரஸ்டட் அல்லையை உருவாக்கணும், ஒரு ட்ரஸ்டட் ஒரு பார்ட்னர் உருவாக்கணும்னா அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு நாடாக இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அதோட விடைபெறுது உங்கள் ஆர்கே.